ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பீமா கோல்டு ஆன்லைனில் வந்து அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். நான் வாங்கின ப்ராடக்டை பற்றி நான் சொல்கிறேன், பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு 0% வேஸ்டேஜின்ட்டு ஆடில் வந்துனே இருந்தது. அதெல்லாம் ஒரு டைம் ட்ரை பண்ணலான்ட்டு நான் ட்ரை பண்ணேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அன்பாக்சிங் இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் அன்பாக்சிங் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ரிங்கு ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு 2 கிராமு. இது வந்து ஆனால் வந்து அதில் பார்க்கும்போது வந்து நல்லா பிரைட்டாக நல்லா பிக் சைஸ் அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்தது வந்து எனக்கு ஒரு டிஸப்பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது. இது ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது செகண்ட் வந்துட்டு இந்த ஜிமிக்கா வாங்கினேன். ஜிமிக்கா வந்து சூப்பராக இருந்தது. உடனே வந்துட்டு நான் வந்து வெயிட்டும் செக் பண்ணேன். எல்லோரும் வந்து டவுட்டாக சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறதுலாம் வந்து கரெக்டாக இருக்காது அப்படி சொல்கிறாங்கன்ட்டு நான் வெயிட்டும் உடனே நான் செக் பண்ணேன். வெயிட்டும் தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வெயிட்டும் வந்து இதை பாருங்கள், கரெக்டாக தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இப்போ ஜிமிக்காவுடைய வெயிட்டும் நான் பார்த்தேன். ஜிமிக்காவுடைய வெயிட்டு நான் என்ன இது பண்ணமோ அது கரெக்டாக தான் வருது. நம்ம புக் பண்ணமோ அது கரெக்டாக தான் வருது. பில்லில் அவங்க எப்படி இப்போ ஃபில் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன வந்து சூஸ் பண்ணுறோமோ அவங்க 50,000 மினிமம் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒரே பொருளாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எத்தனை பொருளாக மட்டும் கூட நம்ம வந்து செப்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஜிமிக்கும் ரிங்கும் சேர்த்து தான் வந்து இந்த 50,000 சம்திங் வந்தது. இது ரிங்குடைய பில்லு. ஆக்சுவலாக இதுக்கு போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேக்கிங் சார்ஜின்னு சொல்கிறாங்களா, வேஸ்டேஜின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலுக்கு தான் வந்துட்டு 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. 3% ஜிஎஸ்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறாங்க அந்த விஏன்றதை, அதான் மேக்கிங் சார்ஜ்ன்றதை. அவங்களுடைய ப்ரொசீஜர் அதுதான் போலக்கு. ஏன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு தான் வேஸ்டேஜை மேக்கிங் சார்ஜஸை அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று தான். நம்ம வந்து காயினாக வாங்குறது, நான் ஜிமிக்கியோடைய பில் காட்டுறேன். இதுதான் ஜிமிக்கியோடைய பில்லு. நம்ம காயினாக வாங்குறதுனா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம மேக்கிங் சார்ஜ்லாம் கம்மின்ட்டு நம்ம காயினாக வாங்குகிறோம். அது ஆனால் காயினாக வந்து நம்ம வந்து எதுவும் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதுன்றவங்க வந்துட்டு இதை போல் வந்து வாங்குறது வந்து பெனிஃபிட்டு. ஏன் ஜுவல்லர்ஸாகவே நமக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கிடைக்கிது. அதெல்லாம் அது ஒரு பெனிஃபிட்டு. ஒன்று என்னென்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு 16th வந்துட்டு டெலிவரி டேட்டு கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு வரல, 16th வரல. அப்போ வந்து ரொம்ப பயமாக தான் இருந்தது. எனக்கு டூ டேஸ் வந்து எனக்கு லேட்டாக தான் வந்துச்சு. அப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெசேஜில் தான் நான் சாட் பண்ணேன் அவங்களோட. அதுக்கு ரிப்ளைலாம் பண்ணாங்க. பல்காக ஆர்டர் நிறையா வந்ததால் வந்துட்டு டிலே ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ரெண்டுமே வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. கொரியர் பார்சலும் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃபாக பிரிக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. லாக்கெல்லாம் போட்டுட்டு இருந்துட்டாங்க. பார்சல்லையே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஓப்பன் பண்ணும்போது வந்து வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. அதால் வந்து நல்லா சேஃபாகவே வந்து டெலிவரி ஆகுது. அதை பற்றி பயப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு சான்ஸு. எல்லாருமே வந்துட்டு வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து சீட்லலாம் வந்துட்டு 12 மந்த்ஸு 11 மந்த்ஸு கட்டி 1 இயர்க்கு அப்புறம் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்குறத வந்து நமக்கு வந்து இப்பயே வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்குறது வந்து நமக்கு பெனிஃபிட்டு தான். ரொம்பவே வந்து இது நல்ல ஒரு ஆஃபரு. ஆல்மார்க்கு எல்லாருடைய சிம்பிள் எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்குது.
எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டிசைனில் இருந்து அவங்க வந்து இதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பில்லும் வந்துடுது. அதெல்லாம் வந்து எல்லாம் நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா வந்துட்டு அவங்க வந்து சில ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் நமக்கு எதுலாம் பிடிச்சிருக்கோ அது சூஸ் பண்ண முடியாது. அவங்க கொடுத்தது தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அதால் வந்துட்டு நம்ம நேரில் போயிட்டு ஃபீல் பண்ணி நமக்கு பிடிச்சத வந்துட்டு வாங்குகிற அளவுக்கு இல்லாட்டா கூட நம்ம காயினாக வாங்குறதுக்கு இது வந்து எவ்வளோ வந்துட்டு வாங்கலாம். மேல் அப்படி நினச்சி வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள். ஏன்னா இந்த ரிங்குலாம் வந்துட்டு ரொம்ப அதில் பிக்சரில் மட்டும் நான் பார்க்கும்போது அந்த சைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த இதெல்லாம் வந்து மெஷர் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு மெஷர் பண்ண முடியாது. அதனால் சரின்ட்டு நம்ம வந்து அப்படியே தான் பார்த்து நான் ஆர்டர் பண்ணேன். அதில் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் நல்லா பெருசாக பிரைட் நல்லா இதாக இருந்தது. பிக் சைஸாக. ஆனால் வந்துட்டு போல்டாக அப்படி இருந்தது. ஆனால் ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு. ஆனால் ஜிமிக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எந்த இதுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த நகைங்களை வந்து ஜுவல்லர்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்ஃபுல் தான். அதனால் வந்து நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போல்லாம் ஆஃபர் வருதோ அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.